விட்ஸ் அதுண்ட மேனுஃபேக்சரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஸோ அதுக்கு பதிலாக அதே இன்ஜின் அதே கியர் பாக்ஸோட வந்த கார் தான் இந்த டொயோட்டா யாரிஸ். இப்போ யாழ்ப்பாணத்தில் இல்லை, இலங்கையிலேயே இது ஒன்று தான் நிற்கிது இந்த ஸ்பெக்கில். ஒரு வேகனார் ப்ரைஸை பார்க்க கிட்டத்தட்ட அதுண்ட ப்ரைஸுக்கே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாகனம் எடுத்துக்கொள்ளே இல்லை. நாங்கள் ஒரு வாகனத்தை காட்டுறோம்னு சொன்னால் அந்த வாகனத்தில் 10, 15, 20 ஸ்டொக்குங்கள்ட்ட இருக்கும். டர்போ இன்ஜின் அன்றைக்கு உங்களுக்கு புல்லிங் பவர் வந்து கொஞ்சம் கூடையாக இருக்குது. அல்ஃபார்ட்னு சொல்லி உங்களுக்கு லக்ஸரி வாகனங்கள் நாங்கள் உங்களை அந்த ஃபோட்டோஸ் கிளிக்காக போடுறேன். எங்களோட சொந்த வாகனங்களே இருக்குது. அதை விட லெக்ஸஸ் வாகனங்கள், ரேஞ்ச் ரோவர்ஸ், BMW 318. வணக்கம் பரவலே. நாங்கள் யாழ்ப்பாணம் குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு அருகாமையில் கொனிக்கா ஸ்டுடியோ உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளை நிறுவனமாக யூனிக் மோட்டோ லங்கா பிரைவேட் லிமிடெட் நேமில் ஒரு கார் சேல்ஸ் சென்டர் ஒன்று இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கார் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும். அவ்வளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனான கார் நாங்கள் வாங்கினா கராச்சிக்கு கொண்டு போக மாட்டோம்னு நம்பி வாங்கக்கூடிய ஒரு காராக இருக்கலாம். அடுத்தது இரண்டாந்திர கார்களும் இங்கே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா புதிய கார்களும் பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பாருங்கள், நிறைய கார்கள் இருக்குது. நாங்கள் இன்றைய போய் இங்கே என்ன மாதிரி கார்கள் எல்லாம் இருக்கிற சொல்லி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமையும் சொல்லி பார்க்கலாம். அண்ணா தான் இந்த கார் சேல் நடத்தி கொண்டு வர யூனிக் மோட்டோ லங்கா பிரைவேட் லிமிடெட் நேமில். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இந்த கார் சேலுக்குள்ளே வரணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்து முதல்ல சொன்னீங்க? இப்போ புதுசாக யாராச்சும் பார்த்தா தெரியத்தானே வேணும் அதற்காக. சரி, இந்த யூனிக் மோட்டோ லங்கான்ற இந்த கம்பெனி வந்து உருவாகிறதுக்குரிய ஒரு காரணம் வந்து அதுவே ஒரு தனித்துவமான காரணம் தானே. என்னென்னா நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக வாகனங்கள் வாங்கி நாங்கள் ஒரு பாவனை காலத்துக்கு பிறகு அதை மாற்றுறது அது வளமை. ஸோ அதை தாண்டி எங்களுடைய சொந்தங்களோ உறவுகளோ வந்து சிலர் தாங்களாக போய் ஒரு குறிப்பிட்ட வாகனங்களை வாங்கும்போது அது அவைகளுக்கு சூட்டபுளாகவோ இல்லாட்டி ஒரு மனதுக்கு திருப்தி அளிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் அந்த வாகனங்களில் வந்து அனுபவங்கள் இருக்கா, சில மெக்கானிக்கை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய தேவைகள் இருக்கும். ஸோ அப்போ அவைகளுக்கு அந்த திருப்தி அளிக்காத காரணத்தினால சில பேர் வந்து எங்கள்கிட்டையும் கேட்டிருந்தவ இப்போ நீங்கள் வாகனங்கள் பாவிக்கிற மாதிரி எங்களுக்கு சில தருவீங்களா, பார்த்து தருவீங்களான்னு சொல்லி. ஸோ அதை சின்ன சின்ன ஹெல்ப்பாக நாங்கள் செய்ய வலிக்கிட்டு தான் அது ஒரு நபர் 2 பேர் ஆச்சு, 5 பேர் ஆச்சு, 10 பேர் எங்களுக்கு நிறைய தேவைகளும் கேள்விகளும் வர தொடங்கினோன்னே நாங்கள் இதை ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்யக்கூடாது. யாழ்ப்பாணத்தில் ஏன் தரமான கார்களை கொடுக்க இயலாது, ஏன் லக்ஸரி காராக இருக்கட்டும், சின்ன காராக இருக்கட்டும், அதில் வாங்குறதுக்கு ஏன் வெளி மாவட்டங்களுக்கு கஷ்டப்பட்டு தேடி போய் இதுன்றணும். நான் யாரையும் இதை குறை சொல்லல. நாங்களே எங்களோட பிரச்சனை இருக்குது, சில ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ என்னத்துக்கு நாங்கள் எங்களோட மக்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே ஒன்றை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சின்னதாக ஒரு அடி எடுத்து வச்ச நிறுவனம் தான் இந்த யூனிக் மோட்டோ லங்கா. இன்றைக்கு ஒரு பெரிய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இது மாறி நிற்குது. நிறைய பேர் கேட்டிருந்தவையால் ஏன் சேல் வீடியோ ஒன்றுமே போடலைன்னு சொல்லி இப்போ நான் வீடியோ ஒன்றும் செய்யாமல் இருந்ததுக்கு என்ன ரீசன்? ரைட், இதுக்கு பாரிய அளவான பெரிய ரீசன்ஸ் ஒன்றும் இல்லை. அது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுதான். ஒன்று, நாங்கள் வந்து எங்களோட குவான்டிட்டி கூட, எங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்கள் கூட. ஸோ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இனி அடுத்தடுத்த இந்த ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். நாங்கள் ஒரு வாகனத்தை காட்டுறோம்னு சொன்னால் அந்த வாகனத்தில் 10, 15, 20 ஸ்டொக்குங்கள்ட்ட இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் வாகனத்தை காட்டினோம்னு சொன்னால் அதில் என்கொயரிஸ் எங்களுக்கு கூட. ஸோ எங்களுக்கு ஒரு நாள்லேயோ இல்லை 2 நாள்லேயோ அந்த ஸ்டொக்கே முடிகிற அளவுக்கு எங்களுக்கு ஓடர்ஸ் இருக்குது. அதை தாண்டி குறிப்பிட்ட காலங்களில் வந்து நாட்டில் நடந்த சில விஷயங்கள் ஒன்று, வாகனத்துக்குரிய விலை தழும்பல் ஒன்று இருந்தது. இங்கே இருக்கிற வாகனங்களோட விலை கூட மாதிரியும் இனி இம்போர்ட் பண்ணி வர்றது குறையிற மாதிரியும் இல்லை ஓவர் ஸ்டாக் வந்ததுன்னு காரணமாகும். இன்றைக்கு ஒரு வாகனத்தின விலை விசாரித்தா நாளைக்கு அதை விட கூட இல்லை, அந்த வாகனத்தின விலை குறையுது. ஸோ இப்படியான ஒரு விலை தழும்பல் இருந்தது. அதே நேரத்தில் சில காலநிலை அனர்த்தங்களும் நடந்தது. ஸோ நாங்கள் அதை காரணமாக வச்சு இது எனக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா கார் சேல் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இதுதான் நடந்தது. ஸோ எல்லாரும் அந்த பிஸ்னஸை வந்து கொஞ்சம் நிதான நிலைக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தது. இப்போ அது சரியான நேரம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் இதுக்குரிய காரணம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக வீடியோங்களால் போட இயலும். உண்மையாக இதை என்ன சொல்கிறது, எங்களுக்குரிய சரியான நேரம் கிடைக்கிறது ஒரு 10 நிமிஷமாக 5 நிமிஷமாக கிடைக்கிறது கூட சில நேரங்களில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ என்ன முதலாவது நாங்கள் வீடியோவை தாண்டி கஸ்டமர் சர்வீஸ் தான் எங்களுக்கு மெயின். நாங்கள் அவையில் சாட்டிஸ் பண்ணினாத்தான் எங்களுக்கு நாங்கள் எப்படி பார்த்தாலுமே ஒரு கம்பெனி இன்றைக்கு கட்டாயம் லாபம் நோக்கம் கொண்டதாக தான் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதையும் தாண்டி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அவையில் திரும்ப ரிப்பீட் கஸ்டமர் எங்களுக்கு வேணும். ஸோ அதைத்தான் நாங்கள் மெயின் பண்ணுறோமே தவிர ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போன பிறகு அதை தாண்டி அவர் திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படி இல்லை.
அவர் மூலமாக இன்னும் 100 பேர் உள்ளே வரணும். நாங்கள் அதுக்குரிய செயல்பாடை செய்யணும். ஸோ எங்களுக்கு நாங்கள் ஓவர் ப்ரைஸில் கொடுத்துட்டு நாளைக்கு விலை குறைவுன்னு சொல்லி தான் இல்லாது கட்டாயம் அது எங்களோட கையிலையும் இல்லை, மார்க்கெட்டின் நிலவரத்தில் தான் இருக்குது. ஸோ அது அது சம்மந்தப்பட்ட சில காரணங்களாக தான் இப்போ தொடர்ச்சியான எங்களோட வீடியோ வந்து போட எல்லாமே இருந்தது. ஓகே, பேஸ்மெண்ட்லேருந்து உங்களோட காசையில் ஸ்ட்ராங்காக செய்து கொண்டு வாரீங்க, அதுதான் கட்டுற மாதிரி. அதுதான் எல்லா தொழிலுக்கும் முக்கியம். எங்களோட நம்பிக்கையை நாங்கள் வெளி இடத்துலேருந்து போகிறோம், அது மட்டும்தான் வேணும். காசு 2ஆம் பட்சம். உங்கள்கிட்ட இங்கே நிற்கிற ஹார்கள் மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குதா, வேறு ஹார்கள் உங்கள்கிட்ட நிற்கிதா? இப்போ தற்சமயம் யாழ்ப்பாணத்தில் இந்த 3 வாகனமும் நீங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ வந்தால் பார்க்கலாம். அதை தவிர மொத்தமாக எங்கள்கிட்ட ஒரு 20-25 காருக்கு மேலே ஸ்டொக் இருக்குது. அதில் நான் சொல்கிறது ஒவ்வொரு வேரியண்ட். இப்போ உதாரணத்துக்கு இந்த வாகனம்னு சொன்னால் இதில் ஒரு 3-4 வாகனம் நிற்குது. ஓகே, லிமிடெட் எடிஷன் வாகனம்ன்றா இதில் ஒரு வாகனங்கள் நிற்குது. இப்படியான யாரிஸ் மாதிரியான வாகனங்கள்னு சொன்னால் அதில் ஒரு 4-5 வாகனம் நிற்குது. ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் கிட்டத்தட்ட 20 வகையான வாகனங்கள் நிற்குது. அதில் ஒவ்வொரு வாகனங்களோட எண்ணிக்கையும் ஒரு லிமிடெட் எடிஷன் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்து பார்க்கலும்னு சொன்னால் இந்த 3 வாகனம் பார்க்கலும். இதை தவிர நீங்கள் 2ஆம் மாதத்துக்கு முதல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஸ்டாக் பார்க்கல. நான் உங்களுக்கு எங்கள்கிட்ட நிற்கிற வாகனங்கள்கிட்ட ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோன தொடர்ச்சியாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் நீங்களும் பார்த்துக்கொள்ளலும். டொயோட்டோ ஜரிஸ் நிற்குது. ஆனால் இது பிராண்ட் நியூவா என்ன மாதிரி? இது வந்து 2023 உற்பத்தி. இது வந்து ரீகண்டிஷன், அதாவது 15,000 ஜப்பான்லேயே ஓடி இருக்குது, ஆனால் அன்ரிஜிஸ்டர்ட், இன்னும் பதியல. இதுலேயே உங்களுக்கு 2024 தரலாம், 25 தரலாம், இனி வருங்காலங்களில் 26 தரலாம். ஓகே, பிராண்ட் நியூ என்றால் நீங்கள் எடுத்து தருவீங்க? பிராண்ட் நியூவும் தரலாம், ஸ்டாக் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஃபேமஸான கார் விட்ஸ், அதுண்ட மேனுஃபேக்சரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா. ஸோ அதுக்கு பதிலாக அதே இன்ஜின் அதே கியர் பாக்ஸோட வந்த கார் தான் இந்த டொயோட்டா யாரிஸ். இது நான் முதலே சொன்ன மாதிரி 2023 உற்பத்தி, ஜப்பானில் 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் உங்களுக்கு தாராளமாக 2023 கார் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு 14 கார் ஸ்டாக் நிற்குது. 2025 மாடல் வாகனம் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு 7 கார் ஸ்டாக் நிற்குது. நான் முதல் எல்லா வீடியோத்துலேயும் சொல்கிற மாதிரி வாகனங்களோட முக்கியமாக நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய பகுதிகள் இந்த பூட் ஸ்பேஸ், மற்ற இன்ஜின் பே. விட்ஸுக்குரிய மார்க்கெட் எப்படி யாழ்ப்பாணத்துலேயோ இல்லாட்டி இலங்கையிலையோ அதை பிடிச்சி வச்சுருந்த அந்த கம்பேக்ட்னஸ், அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதோட அதுண்ட ஸ்டைல், அது எல்லாமே ஒரு கம்பேக்டான ஒரு வாகனமாக இருந்தது. அது 2022ஆம் ஆண்டோட அது மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்தது தான் இந்த டொயோட்டா யாரிஸ். அதுண்ட சேம் ஆல்மோஸ்ட் சேம் சைஸ், அதுண்ட இன்டீரியர் ஸ்டைலாக இருக்கட்டும், இன்ஜின், கியர் பாக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாகனத்தில் அந்த வாகனத்தின் ஃபீச்சர்ஸை விட கூடுதலாக இருக்குது. லைக் இதுண்ட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதுண்ட ஸ்டைலிஷ் இன்டீரியர்ஸ், இதுகள் வந்து கொஞ்சம் இப்போத்தைய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருக்குது. எந்த வாகனமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களை வெகனாரை விட, வெகனாரண்ட ப்ரைஸ் இன்றைக்கு 2025 பிராண்ட் நியூன்னு சொன்னால் 90 லட்சம் 87 லட்சம் போகுது. இந்த வாகனங்கள் வந்து உங்களுக்கு 90 லட்சம் 91 லட்சம் 92 லட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளையிலும். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 23ஆம் ஆண்டு மாடல்கள் இல்லை 24ஆம் ஆண்டு மாடல்கள் கட்டாயம் ஒவ்வொரு வருஷத்தை பொறுத்தும் விலையில் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு குழம்பிக்கொள்ள வேண்டாம். அதுக்கு இந்த வாகனம் எவ்வளவு கம்ஃபர்ட் கூடின வாகனங்கள். இதில் சுசுகி ஸ்பேசியா நிற்குது. ஆனால் இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லுங்கள். ரைட், இது 2024ஆம் ஆண்டு உற்பத்தி செஞ்ச சுசுகி ஸ்பேசியா எக்ஸஸ் டர்போ கஸ்டம். ஓகே, இது வந்து ரீகண்டிஷன் வாகனம் தான். ஜப்பான்ல இருந்து 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் அன்ரிஜிஸ்டர், இது இன்னும் பதியல. இதுன்ற ஃபீச்சர்ஸ்ன்னு சொன்னால் தாராளம். அதாவது இன்றைக்கு நீங்கள் ஒரு வெகனாரை கம்பேர் பண்ணும்போது அதுன்ற சைஸுக்கும் இதுன்ற சைஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோட உள்ள டர்போ இன்ஜின் 650 சிசி, உள்ள ஸ்பேஸ் கூட, அதோட ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே, டைமண்ட் கட் எலோ வீல், ரூஃப் டாப் ஏசி, 4-வே கேமரா எல்லாம் வந்தது, ஃபுல்லி லோடட். வெகனார்ன்ற ப்ரைஸை பார்க்க கிட்டத்தட்ட அதுன்ற ப்ரைஸுக்கே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாகனம் எடுத்துக்கொள்ளே இல்லை. வெகனார்னு சொன்னால் இந்த இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது, தனி ஸ்பேஸ் இல்லை. ஸோ இதில் தாராளமான ஸ்பேஸும் இருக்குது. அதை விட நீங்கள் ஒரு பெட் மாதிரி பாய்க்க போகிறீங்கன்றாலும் சீட்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போலா பெரிய ஏரியா தாண்டி கொள்ளலாம். உங்களுக்கு டுவல் சைட் பவர் டோர் வந்துடும். அதை விட முன் சீட்டில் வந்து 2 டேபிளும் வந்துடும்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் வெகனார் வாங்குகிற ப்ரைஸ்லேயே உங்களுக்கு இந்த வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு சொன்னது மாதிரியே 3125 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வித் உங்களுக்கு 4-வே கேமரா, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, அதோட டர்போ இன்ஜின் அன்றைக்கு உங்களுக்கு புல்லிங் பவர் வந்து கொஞ்சம் கூடையாக இருக்கும் நார்மல் டர்போ இல்லாத இன்ஜினை பார்க்கும்போது. லெதர் அண்ட் ஃபேப்ரிக் சீட்ஸ், உங்களுக்கு ரூஃப்டாப் ஏசி, ஃபுல் சேஃப்டி சிஸ்டம் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்த வாகனத்தை நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 1,01,00,000 நாங்கள் தரலாம் இன்றைக்கு. இந்த வாகனத்தை பற்றி சொல்லுங்க. ரைட், இது எங்கட பர்சனல் வாகனங்களில் உண்டு. அதாவது 2025ஆம் ஆண்டு எங்களுக்காக நாங்கள் கொடுத்த பரிசு அதுதான். என்ன உங்களுக்கே தெரியும், முதல்ல ஒரு பென்ஸ் ஒன்று நின்றுருக்கும், அதுக்கு எல்ஃபாட் வாகனம் ஒன்று நின்றுருக்கும். அந்த வாகனங்களும் எங்கள்கிட்ட நிற்குது. அதை விட இந்த வாகனத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட டிஃபெண்டரில் 110 சொல்கிற ஒரு செசி தான் இது, இந்த கார் மாடல். இதில் வந்து ஃபுல் ஏர்பன் கிட் வந்து அடிச்சிருக்கிறோம். அதை விட இது ஆஸ்திரேலியன் ஸ்பெக். அதாவது ஆஸ்திரேலியன் ஸ்பெக்ன்றா என்னென்னு சொன்னால் ஆஸ்திரேலிய நாட்டுக்காக அடிக்கப்பட்ட ஃபுல் ஸ்பெக். அதுலேயும் இது ஒரு லிமிட்டட் எடிஷன் மாதிரி வந்தது. என்னென்னு சொன்னால் இந்த சீட் கலரோட இனி நீங்கள் வாகனம் இம்போர்ட் பண்ணவும் மேலாது. அதே நேரத்தில் 2 வாகனம் தான் இலங்கைக்குள்ளே 2025ஆம் ஆண்டு மாடல் வந்தது. அதில் ஒன்று ரிஜிஸ்டர் ஆகிட்டுது, பதிஞ்சிட்டினம். இந்த ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இல்லை, இலங்கையிலேயே இது ஒன்று தான் நிற்கிது இந்த ஸ்பெக்கில். இது ஏர்பன் ஸ்பெக் என்று இப்போ சொல்கிறது. இதை முதல்ல வாகனம் வச்சு பென்ஸ் வச்சுருந்தேன் நீங்கள் இல்லை S400. அப்போ அதை கொடுக்க போகிறீங்களா என்ன மாதிரி? தாராளம்மா. முதலும் நாங்கள் அதை வந்து நிறைய என்கொயரிஸ் வந்திருந்தது. ஆனால் ஒரு 50% இருந்த நாங்கள் அதை கொடுப்போமா வேணாமான்னு. இப்போ கட்டாயம் புது வாகனங்கள் வந்துடுது. அதன் ஸ்பெக்கையும் சொல்லிக்கொள்கிறோம் உங்களுக்கு. 2013ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட S400 சோகம் எடிஷன். இலங்கையில் 54 வாகனம் தான் நிற்குது. அதில் எங்களோட வாகனம் நான் நினைக்கிறேன் 37,000-40,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடிட்டு ஃபுல்லாக கம்பெனி ரெக்கார்ட்ஸோடு இருக்குது, கருப்பு கலர். அந்த வாகனமும் இப்போ நாங்கள் விற்பனைக்கு ஆதரலாம். உங்களுக்கு 4,20,00,000 அந்த வாகனத்தை நாங்கள் இப்போ தரலாம். நீங்கள் ஒருக்கா ஜக்குவா கார் ஒன்று ட்ரைவ் பண்ணி போய் நான் பார்த்துனா அதுவே இல்லாமல் கொடுத்தாச்சா என்ன? அந்த வாகனங்கள் நாங்கள் கொடுத்துட்டோம். என்ன பெரிய பெரிய வாகனங்கள் வேறு என்னென்ன நீங்கள் விற்பனை செய்திருக்கீங்க? பெரிய வாகனம் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தை தவிர எங்களுக்கு வெளி மாவட்டங்களில் கூடுதலான பெரிய வாகனங்கள் விற்பனை ஆகிறது கூட அந்த நிலவரத்தை பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எல்லா ஹை லெவல் வாகனங்கள் லைக் ப்ராடோஸ், ரேஞ்ச் ரோவர்ஸ், பென்ஸ், BMW, ஜாகுவார் உங்களுக்கு தெரியும், BMW iX எலக்ட்ரிக் வாகனங்கள் கூட கட்டாயம் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ லக்ஸரி வாகனங்களும் இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன வாகனங்கள் விற்பனை செய்கிறதுக்கு இருக்குது? இப்போ உங்களுக்கு தரலாம் இந்த வாகனம் இல்லை, இதே மாதிரியான வேறு வாகனங்கள். ஓகே, மற்றது வந்து உங்களுக்கு அல்ஃபாட்னு சொல்லி உங்களுக்கு லக்ஸரி வாகனங்கள் நாங்கள் உங்களை அந்த ஃபோட்டோஸ் கிளிக்காக போடுறேன். எங்களோட சொந்த வாகனங்களே இருக்குது. அதை விட லெக்ஸஸ் வாகனங்கள், ரேஞ்ச் ரோவர்ஸ், BMW 318. இன்னும் உங்களுக்கு நல்ல வாகனம் ஒன்று தரலாம். இது பரிச்சயப்பட்ட பேர் 2014ஆம் ஆண்டு டொயோட்டா ப்ரியஸ். நான் முதல் வீடியோலையும் சொல்லியிருந்தேன்னா அது உங்களுக்கு நான் அந்த வீடியோ அனுப்ப கிடைக்கல. 2014ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் ஓனர் 65,000 கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்குது. அது வந்து மை கோஆர்டினேஷன் என்ற ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வாகனம். அதாவது வெளி கலர் வந்து ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர். ஆனால் ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் அது ப்ரௌன், கோல்டு, சில்வர் கலர் அடிக்கும். அதே நேரம் உள் சீட்டும் வந்து ப்ரௌன், பிளாக், பேஜ் கலர் இருக்குது. அந்த வாகனம் உங்களுக்கு நாங்கள் 1,15,00,000 இன்றைக்கு தரலாம். 1,25,00,000 இன்றைக்கு வேல்யூவேஷனே இருக்குது. இப்போ தற்சமயம் வந்து வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கொள்ள இயலாது. ஆனால் அந்த ஆண்டுக்குரிய அந்த வாகனத்துக்கே 1,25,00,000 வேல்யூவேஷன் இருக்குது. அதிலேருந்து நீங்கள் 70% லீசிங் வசதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், லோன் வசதிகள். ஸோ அது ஒரு நல்ல வாகனமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வாகனம் மட்டும் தான் நாங்கள் கராச் பக்கமே போக தேவையில்லைன்னு சொல்லி. நல்ல வாகனம் நீங்கள் யார்கிட்ட எடுத்தாலுமே கராஜ் பக்கம் போக தேவையில்லை. ஆனால் கட்டாயம் நீங்கள் அதுக்குரிய மெயின்டெனன்ஸ், அது சின்னதோ பெருசோ கட்டாயம் நல்ல ஒரு மெக்கானிக்கை பார்த்து அதை அணுகி காட்டுறது நல்லம். அது எங்கள்கிட்ட எடுத்தால் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே எடுத்தாலுமே அதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. ஏனெண்டா வாகனம்ன்றது உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு உறுப்பினர் மாதிரி. நீங்கள் சாப்பிட்டு நல்ல மாதிரி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி அந்த வாகனங்களுக்கும் எப்பப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட்டாயம் நீங்கள் செஞ்சு கொடுத்தே ஆக வேணும்.
ரெண்டாத்தான் நீங்கள் நார்மலாக ஒரு பெட்ரோலை போட்டுட்டு எவ்வளோ தூரம் பயணிக்கக்கூடிய மாதிரி அந்த வாகனங்களை வச்சிருக்க வேணும். நீங்கள் ஒரு தரமில்லாத ஒரு ஒரு உங்களோட ஹை பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனங்களை எடுத்து லாங் ட்ரிப் உங்களால் போக இயலாது. அது ஒரு ஆரோக்கியமான செயற்பாடாக அது என்னுடைய பர்சனல் கருத்து. நான் இது யாரையும் சார்ந்த கதைக்கு இல்லை. அப்படியான ஒரு வாகனங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான உங்களோட நீங்கள் வாகனங்களோட ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஆரோக்கியமான ஒரு பர்சனாக இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு செயற்பாடையும் முன்னோக்கி செயற்படுத்த இயலும். ஸோ அதுகளை நீங்கள் வந்து எல்லா விஷயத்தோடையும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே, அது ஒவ்வொருத்தருடைய பட்ஜெட்டை பொறுத்தது. நான் யாரையும் குறை சொல்ல இல்லை. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து நீங்கள் அதை செயற்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வளோதான். வாகனங்களை பற்றி அண்ணா சொல்லியிருந்தால் அதை மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் நல்ல தரமான வாகனங்கள் யாழ்ப்பாணத்தில் தரமான வாகனங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் இவையில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வெஹிக்கிள் இருக்குது. இரண்டாம் தரமாக எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனை தான் கொடுக்குறவையா. நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்கள்கிட்ட வாகனம் வாங்காட்டியும் பரவாயில்லை. நீங்கள் ஒரு தரம் வந்து நீங்கள் பாருங்க, எங்களோட வாகனங்களை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, டாக்குமெண்ட்ஸை பாருங்க, பழைய பாருங்க. கட்டாயம் நீங்கள் எங்களிடமிருந்து கட்டாயம் ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்வீங்க. நாங்களும் அதுக்குரிய சப்போர்ட்டை தான் தர விரும்புகிறோம். ஓகே சரி கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிக்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை பை டாடா, see you இன்னொரு வீடியோஸ் சந்திக்கலாம். கைஸ் விடிய நான் கார் சேல வீடியோ எடுக்க வந்தேன். பின்னத்துக்கு ஃபோட்டோ வீடியோஸ் அனுப்பிச்சினோம். தம்பி கார் ஒன்று வீல் பட்டுன்னு சொல்லி இதான் அவங்களோட பிஸ்னஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்யூனான நல்ல விலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இங்கே போய் நம்பி வாங்கலாம்.